படம் பார்க்குற எல்லாருமே யாரா அவரு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டுக்கு மேலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டு உங்களுக்கு நேரில் பார்க்கும்போதெல்லாம் விழுந்துச்சா? கண்டிப்பாக காதில் கேட்டுச்சு, புனிதமாக கேட்டுச்சு அதெல்லாம். பட் ஆனால் அடித்தோடனே ஃப்ளாட்டாக போயிடுச்சு. போய் கரெக்டாக கேமரா டமால்னு அடிச்சது. நம்ம அங்கே கட்டுன்னு சொல்ல, நம்ம ஐயோ கேமராவில் அடிச்சிட்டோம் போச்சு நம்மளை தூக்கிடுவாங்க அப்போல்லாம் நினச்சிட்டேன். கட்டு சொல்லலை, நம்ம அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டே இருந்தேன் அவனை. புல்லட் அவரோட கேரக்டர் சொல்லும்போது அது பயங்கரம் ஒரு ஃபன்னி கேரக்டர். ஃபன்னி இருந்தாலுமே அதில் ஒரு நல்ல மெசேஜும் இருந்திருக்கும் அதில். ஸோ அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது தான் அடி. ஐயோ நம்ம கூட இவங்களாம் ஆடவே கூடாது, நம்ம இவங்க கூட ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. நீங்களும் ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்களா? அந்த பாலிடிக்ஸும் தாண்டி நம்ம வரணும்னா அந்த டேலண்ட்டுன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் டிவிஷன் ஆடினேன், பட் ப்ராப்பராக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனும் வரும் தான். ஓகே வயசும் ஆகுது, நம்ம வீட்டையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆப்வியஸாக ஒரு ப்ளூ ஸ்டார் படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ண ராகவ் பார்த்திபன் பிரதர் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் பிரதர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு உங்களோட ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருந்தீங்க. ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்க ஒரு படம். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். படம் பார்க்குற எல்லாருமே யாரா அவரு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டுக்கு மேலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டு உங்களுக்கு நேரில் பார்க்கும்போதெல்லாம் விழுந்துச்சா? கண்டிப்பாக காதில் கேட்டுச்சு, புனிதமாக கேட்டுச்சு. அதெல்லாம் புனிதமான வார்த்தைகள் மூலமாக திட்டியிருக்காங்களா? ஏன்னா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷம் தான். இதை வந்து நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க மனசில் ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக திட்டத்தை தாண்டி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போது? சார் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ டைரக்டர் சார் வந்து அந்த ரோல் கொடுக்கும் போதே ஒரு பெரிய ரோல்னு தான் சொன்னாங்க. பட் அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமா, நம்ம கரெக்டான ஆளான்றதே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இந்த கேரக்டரு, இதில் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி. அதில் நம்ம கேரக்டரும் வெளியே தெரிஞ்சிருக்கு, ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அவன்டா தலையில் அடிபட்டுச்சு அவங்களாம் சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பி. இட்ஸ் அ ட்ரீம் மாதிரி தான் இருக்குது இன்றைக்குமே. அது ரொம்ப சந்தோஷம். ஓகே, லைக் மெயின்டைனிங் த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பீங்க. நான் பெரிய ஆள்றா, நான் பெரிய கிரிக்கெட்டர்றா அப்படின்ற மாதிரி. கை கொடுக்க வந்தால் கூட கை கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் போட வந்தால் கூட போ அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவீங்க. லைக் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? ஸோ ஸ்டார்டிங் சொல்லும் போதே அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒரு சைலண்ட்டான வில்லன், திமிராக பார்க்கணும், ஆனால் ஓவராகவும் பேசக்கூடாது, அவங்க கண்ணிலே நீங்கள் அவங்கள இது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போவே ஓகே நம்மளுக்கு கோவம் நார்மலாக வரும். ஸோ ஓகே அதுலேயே மெயின்டைன் பண்ணிடுவோம், மேட்ச் எல்லாம் ஆடுறோம். ஸோ அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கும்போது கண்டிப்பாக என்னடா இவெல்லாம் என்னடா கிரிக்கெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு அவன் பார்க்குறது. ஆக்ஷன்னு சொன்னே நம்ம முறைச்சிடணும், கட்டுன்னு சொன்னே உடனே சாந்தம் டேய் இது அப்போ மட்டும் அப்படியே முறைக்கிற, இது கட்டுன்னு சொன்னேன் அண்ணன் வந்துடுறியா அப்படிதான் சொல்ல. ரொம்ப ஒரு டச்சிங்கான மொமெண்ட்ஸ் அதெல்லாம். ஓகே, எல்லாருமே சொன்னது அந்த படத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு கிரிக்கெட்டர்ஸ் தானே. கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தானே, விளையாடுற மாதிரி நடிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. உங்களுக்கு அதுவுமே ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலும் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நடிக்கிறது ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சா? கண்டிப்பாக அந்த டஃப்னஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் நிற்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் எல்லாருமே சேர்ந்து, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. பட் அப்போயே ஓரளவுக்கு ரேப்போ இருந்துச்சு. பட் மெயின் ஆர்டிஸ்ட் கூடலாம் அவ்வளோவா எனக்கு ரேப்போ கிடைக்கல. ஸோ டேரெக்டாக அங்கே போயிட்டு திடீர்னு ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. ஓகே இது நின்று பேசு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பேனிக் ஆகிடுச்சு. ஐயோ டைலாக் ஃபஸ்ட்டு டைலாக் ஆச்சே, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை டக்குன்னு ஓகே நம்மளுக்கு வரைச்ச ஒரு வாய்ப்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட் டக்குன்னு ஆர்டிஸ்ட் பார்த்தோமா, டக்குன்னு பேசணுமா, கட்டுன்னு சொன்னேன். ஓகே உடனே டேரக்டர் பார்த்தேன். ஐயோ ஓகேவா அங்கே அப்படியே மானிட்டர் பார்த்து திடீர்னு ஒரு லுக் விடுவார். ஓகே லுக் வராது, ஏதோ போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே அண்ணா ஓகே வேணா அப்படின்னு கேட்டேன். ஓகே பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு. சரி ஓகே. பட் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு சீனும் படித்து டெய்லியும் நைட்டு ரூமுக்கு போயிட்டு ரிகர்ஸ் பண்ணி அடுத்த நாள் அந்த இன்புட் காட்டுறது தான் அவங்க இவ்வளோ பெரிய சக்ஸஸாக வந்து நிற்குதுன்னு நான் நம்புகிறேன். அது கிளைமேக்ஸ் உங்கள் மண்டையில் அடித்து மண்டையை பொழந்துக்கிட்டு பால் பவுண்ட்ரி லைனுக்கு போகும் இல்லையா, அது எவ்வளோ டேக்ஸ் வாங்கினீங்க, எவ்வளோ அடி வாங்கினீங்க அந்த இதில்? கண்டிப்பாக அந்த ஒரு மொமெண்ட் தான் நான் காத்துட்டு இருந்தேனே சொல்லலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் படிச்சு. ஆமாம் ஆப்வியஸாக என்னோட ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம் அதை நடிக்கிறது, என்னோட நடிப்பை காட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒரு சீன் எப்படா வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போது அந்த சீனை எடுக்கும் போது நிறைய ஆங்கிள்ஸ் இருந்தது. ஆப்வியஸாக 3 கேமரா வச்சுருந்தாங்க கிரிக்கெட் ஸ்கிரிப்ட்னால. ஸோ வைடு க்ளோஸ் எல்லாமே எடுக்கும் போது நிறைய டேக் போச்சு தான்.
ஸோ கண் இப்படி பார்க்கணும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவரையும் பார்க்கணும், சாந்தனையும் பார்க்கணும், அசோக் செல்வன் பார்க்கணும், கடைசியில் அப்படியே கண்ணு மூடுற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு அடி வாங்கிட்டு. ஸோ அது பண்ணுறது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் அது. ஸோ அது உடனே விழுந்ததுக்கப்புறம் அதை பார்த்து அவங்க கொண்டு போகிற வரைக்கும் அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் அது. எப்படா இதை பண்ண போகிறேன் அப்படி, ஏன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு கோவமாக காட்டியாச்சு, கடைசியில் நம்ம அடி வாங்கிட்டு ஒரு எமோஷனும் அங்கே காட்டணும், மெசேஜ் கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது ஆடியன்ஸ். ஸோ அப்படி காட்டும் போது அது ரொம்பவே ஒரு பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. பட் கடைசியாக ஓகே ஒரு 4-5 டேக் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு. ஸோ பண்ணிட்டானா ஓகே வேறு நல்லா பண்ணியிருக்கடா சொன்னாங்க. இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அரக்கோணம் வெயிலில் புழுதி பறக்க விளையாண்டது தான். அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்பவே வெயிலாங்க, சென்னை விட மோசமாக இருந்துச்சு. ஸோ போகும்போது அப்படியே ஓகே சினிமாவில் கூப்பிட்டாங்க, நம்ம அப்படியே ஃபேஷியெல்லாம் பண்ணி கடலை மாவெல்லாம் போட்டு நம்ம அப்படியே கலராக போடணும்னு நினச்சி போனேன். அங்கே போய் ஒரு 7 நாள் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல். முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஏதோ கொரியன் செட்டில் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஐஃபோன் எடுத்த ஃபோட்டோலாம். அவ்வளோ டேன் ஆகி அவ்வளோ வெயில் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஒரு ரியல் கிரிக்கெட் மாதிரி தான் ஆடணுமே எல்லாருமே, யாரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னே யோசிக்கல. நீங்கள் ஆடுங்க நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கேமரா அங்கே இங்கேன்னு வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 6 ஓவர் மேட்ச் ஆடுறது, 3 ஓவர் ஆடுறது, ரியலாகவே விழுறது, ரியலாகவே கேச்சஸ் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நடந்துச்சு. ரியலாக ஒரு கார்ட் பிகேன் ஆடுறது, ஓகே. ஸோ அவுட் ஆனால் அவுட் அவ்வளோதான். ஸோ ரியலாக ஒரு டைவிங் கேட்ச்சு, ஒரு 6 அடிக்கிறது. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக மூமெண்ட் இருந்துச்சு. அதுவும் அரக்கோணம் அந்த வெயிலில் வந்து ஃபுல் டே காலைல ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தோம். ஸோ பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அது. லைக் எவ்வளோ சேலஞ்சஸ் கொடுத்து நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே அப்பாடா நம்ம பண்ண உழைப்புக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும். பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டர், தமிழ்நாடுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டெல்லாம் வந்து விளையாடிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டராக சாந்தனு, அசோக் செல்வன் இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடி பார்க்கும்போது அவங்களுமே நம்ம இந்த சிசிஎல் அந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் விளையாடிருக்காங்க, நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அவங்களோட அந்த கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது எப்படி இருந்தது? பேசிக்காகவே எல்லாருமே கிரிக்கெட்டர் தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி அவருமே நல்ல கிரிக்கெட்டர் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீக் டீம் ஆடும்போது அவர் ஆப்னண்ட்டாக ஆடி இருக்காரு. அப்போ நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இன்றைக்கி அவர் கூட எதிர்க்கிறேன்னு நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் கூட? சாந்த் அவர் கூட. ஸோ அவர் கூட ஆடும்போதெல்லாம் ரொம்பவே ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் ஆடாரு. நம்மளுக்கு அப்போ என்ன தோணும், ஓகே இவருக்கு எப்படியா நம்ம ஒரு விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி யதார்த்தமாக அன்றைக்கி நடந்துச்சு. நான் போடும்போது விக்கெட் அவர் எனக்கு அவுட் ஆனார், ரிட்டர்ன் பார்த்தா நான் அவருக்கு அவுட் ஆகிட்டேன் ஒரு கேட்ச் அவரே போலிங்கில். ஸோ அப்படி ஒரு தருணம் அன்றைக்கி நடந்தது. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். கண்டிப்பாக 10 இயர்ஸ். அதில் அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா பிரதர்? நம்ம இப்படியெல்லாம் மேட்ச் விளையாடி இருக்கோம். இல்லை லீக் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் ஒரு யோசனையில் இருக்கும். ஸோ அப்போ அப்படியே கட் பண்ணி இங்கே வரும்போது பார்த்தா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாந்தனா, அசோக் செல்வன்னா இவங்களுமே சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுறதை பார்த்துருக்கேன் நானுமே. ஸோ எல்லாம் சாந்தம் ஸ்கூல் அங்கே இங்கே, நான் சென்ட் பீச் படித்தேன், அசோக்னா சாந்தம், இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்போம். நானும் கிரிக்கெட் தான்டா அப்படிலாம் சொல்லுவார். அவர் மேட்ச்லாம் ஆடுறதை பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா ஆடுவார். ஸோ அது ஒரு ரேப்பும் நல்லா கொடுத்துச்சு. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு கிரிக்கெட்டராக இருக்கும்போது இதுதான் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நீ இதை பேசுகிறா நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் கொடுத்ததே அவங்க தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னோடய ஸ்கில்ஸை நான் காட்ட முடிஞ்சுதாங்க. நீங்களும் ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்களா கிரிக்கெட்டில் நம்ம போகும்போது? கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தான். ஏன்னா இது இண்டிவிஜுவல் கேம்னா கூட ஓகே ஓரளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லலாம். பட் டீம் கேம் நம்மளோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் அங்கே இருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பாலிடிக்ஸ் ஆப்வியஸாக இருக்கும் தான். பட் அது லாஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம டேலண்ட் அங்கே பேசணும் தான். அந்த பாலிடிக்ஸும் தாண்டி நம்ம வரணும்னா அந்த டேலண்ட்டுன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன். அந்த ஏமாற்றங்கள் இருக்குது தான், அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஓகே இன்றைக்கி நான் ஒரு கேம்ப் நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா ஒரு போராடி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேட் ஆடி ஒரு மரியாதை கிடைக்கும்னு நினச்சா நான் மரியாதை கிடைக்கல, அகெயின் ஸ்டேட் ஆடினேன் மறுபடியும் மரியாதை கிடைக்கல, ஓகே இன்னும் போராட நம்ம ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டிவிஷன் ஆடும்போது ஃபஸ்ட் டிவிஷன் ஆடினேன். பட் ப்ராப்பராக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனும் வரும் தான். ஓகே வயசும் ஆகுது, நம்ம வீட்டையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆப்வியஸாக ஒரு கால் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு சைடுமே வீட்டை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நம்மள மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸை நம்ம உருவாக்கணும். கிரிக்கெட் ஆட முடியாதவன் அப்படின்னு சொல்கிற போது அவனை வந்து ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆகணுன்றது என்னோட ஒரு எய்ம் இப்போது. ஸோ அதனால் நான் ஒரு கிரிக்கெட் அகாடமி நடத்திட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அதில் ஓகே ஹாப்பி. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது விளையாடி இருக்கீங்க.
ரெகக்னைசேஷன் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி அதில் நீங்கள் போனதே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருந்து தான். ஸோ ஸ்ட்ரகிள் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டும் போது யாராவது ஒருத்தங்க வேதாள மாதிரி ஏறி உட்காந்துப்பாங்க தான். இன்னைக்கு வரைக்கும் இறங்கலனே சொல்ல முடியும். ஸோ போனாலுமே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் தான் எல்லா இடத்துலையும். பட் இருந்தாலுமே ஓகே நம்ம தாண்டி வரணும் தான். இதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆடிட்டோம், எவ்வளோ தாண்டிட்டோம், இனிமேல் தான் நம்ம நின்று நம்ம போராடணும் இதில் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது தான். நம்மளுக்கு ப்ராப்பர் சான்ஸ் கிடைக்கல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ சான்ஸ் கிடைக்கலன்றது ஒரு வலிக்கும் தான் உள்ள. ஏன்னா இது ஒரு அப்பாவோட ட்ரீமாக இருந்திருக்கும். ஸோ அவருக்கும் இது ஒரு ஆசையாக இருந்திருக்கும். பட் அவருக்கும் ஒரு ஏமாற்றம் தானே இதெல்லாம். பட் அப்படி பார்க்கும்போது ஓகே பெரிய பெரிய இந்தியன் பிளேஸ் கூடயும் நம்ம தமிழ்நாடு பிளேஸ் கூடயும் ஆடியிருக்கேன். நடராஜ் எடுத்துக்கலாம், அவருமே ஒரு டேலண்டால வந்த ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அட் எண்ட் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, என்ன தான் நம்ம அடித்தாலுமே கடைசியில் டேலண்ட் நம்மளை என்றைக்கா ஒரு நாள் பேர் பேசுவோம், எங்கே இருந்தாலும் நம்மளை மேலே தூக்கி விட்டுடும். இன்னைக்கு இப்போ வரும்போது கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு வந்தேன். நம்ம ரிங்கு சிங் இருக்காரு இல்லையா, இப்போ ஒரு சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு, ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் அவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி. நம்ம தோனிக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபினிஷர் அவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன், அதில் படிக்கும்போது அவங்க அப்பா வந்து இன்னுமே அந்த கேஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். லைக் இந்த மாதிரி லைக் உங்களோட லைஃப்பில் லைக் நம்ம அப்பா எந்த அளவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டுலாம் சப்போர்ட் பண்ணார், நீங்கள் என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இந்த கிரிக்கெட்டை விடாமல் இருந்தீங்க? சப்போர்ட் ரொம்பவே ஒரு கடினமான சப்போர்ட்டு தான். பட் நம்ம இப்போ சின்ன பையனாக இருந்திருப்போம், நம்ம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியாது. பட் இப்போ ஓகே இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சம்பாதிக்க ஒரு சின்ன அமௌண்ட்டே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வயசுல போது, அவங்க அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபேமிலிலாம் படிப்பு இது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் நம்ம ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு ரெண்டுமே டேக்கிள் பண்ணும்போது அதிக செலவுகள் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அப்பா ரொம்பவே கஷ்டப்படுற நார்மல் ஃபேமிலி தான் நம்ம. அப்படி இருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். ஸோ அவருமே ட்ராப் அண்ட் பிக்கப் நம்ம ஃபுல்லாக பஸ்ஸில் தான் போகிறது. எப்படியா ரேராக முடியலன்னா ஓகே பையனை பார்க்கணும் வரும்போது வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது வர்றது. பட்டு கரெக்டான ப்ராப்பர் நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் கிடைக்காது கிரிக்கெட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் நம்ம திறமை தான் நம்மளுக்கு, அதுதான் அசெட், நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு அசெட்டு, வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே உழைப்பை போடுறது. இருந்தாலுமே அட் எண்ட் ஒரு ஏமாற்றம் இருக்குது தான். நம்ம அப்பாவோட கனவை நிறைவேற்ற முடியலையே ஒரு வருத்தம் இருக்குது தான். நம்மளோட ஒரு ட்ரீமே நம்ம வந்து இந்தியா டீமுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎல்லாவது விளையாடணும் அப்படின்றது தான் ஒரு ஏமாக இருந்திருக்கும். ஒரு பர்சனல் இஷ்யூக்காக திரும்ப கிரிக்கெட்டை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்கும்போது அந்த டைமில் எவ்வளோ யோசித்து அந்த முடிவு எடுத்தீங்க, அது எதனால் எடுத்தீங்க பிரதர்? எவ்வளோ அந்த டைமில் எவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு? டிசிஷன் மேக்கிங் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி இப்போது கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஸோ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஒர்க் ஆஃபர் ஒரு பெரிய சேனல்லேருந்து. ஸோ லைக் ஒர்க்கிங்காக. ஸோ அப்போ அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த மீடியாவில். ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரேம்ப் வாக்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுலேருந்து இது பண்ணும்போதே வீட்லேயும் ஒரு ஏன் கிரிக்கெட்டர் தானே நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு. இருந்தாமலே அதுலேருந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும், ஏதாச்சும் நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஓகே நம்ம போராட்டே இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே இந்த ரேம்ப் வாக்ஸ்லாம் பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நம்ம வெளியில் தெரியணும், நம்மளோட குரல் வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய போராட்டி இருந்தோம். அப்படி பண்ணும்போது தான் இந்த ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதுவுமே எதிர்ச்சியாக பார்த்தா ஒரு கிரிக்கெட் ஸ்கிரிப்டாக வந்துச்சுன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம இது பண்ணணும், கிரிக்கெட் மூலிமா தான் இது ஒரு கிரிக்கெட்டை இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரினா இதுவும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, சினிமா ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ ரெண்டு பேருமே நம்ம இருக்கணுன்றது அது ரொம்பவே எனக்கு ஹாப்பி. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கிரிக்கெட்ன்றது போது எனக்கு ஓகே நம்ம பண்ணி ஆகணும் என்ன இருந்தாலுமே சொல்லி ஓகே அதுவும் ஒரு டிசிஷனாக இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம நடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பான்னு சொல்லும் போது ஓகே நம்ம ஒர்க்கையும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசிஷன் அங்கே எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் ஒர்க்கை இது ஸ்கிப் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணி தான் நான் இந்த ஒரு ப்ராஜெக்டை சைனே பண்ணேன். ஓகே நம்ம இறங்கி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீட்டில் சொல்லும் போதே ஓகே ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆப்வியஸாக பண்ணுவாங்க தான். பட் இருந்தாலுமே ஓகே அம்மா ஒரு சான்ஸ் எடு, பரவாயில்ல ட்ரை தானே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை கொடுத்தேன். அப்படி கொடுத்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் என்னென்ன பண்ணும் ஆக்டிங் அதெல்லாம் பண்ணி ஸோ வர்த் இட், டெஃபினெட்லி வர்த் இட். அந்த டிசிஷன் மேக்கிங்ன்ற டைம் ஓகே கரெக்டாக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாட போகும்போது அப்பா எந்த அளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணார்? கண்டிப்பாக ஒரு ப்ரௌட் இருக்கும் தான். லைக் ஒரு எம்டன் அப்பா மாதிரி தான் சொல்லலாம். அவர் லைக் சிரிப்பிலே காட்டிப்பார். அவர்
ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் சந்தோஷம் வெளியே காட்டிக்க மாட்டார். அதுதான் அவர் கொடுக்குற எனக்கு லவ். அம்மா ஓப்பனாக பேசுவாங்க, சூப்பர்டா அப்படின்னு. ஆனால் அப்பா வந்து அந்த சிரிப்பில் காட்டுறது தான் என்னோட ஓகே ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம். கடைசி வரைக்குமே அவர் போராடினாரு, நானும் போராடினேன். பட் இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி மற்ற பசங்களை சொல்லி தரும்போது ஓகே நம்ம எது கற்றுக்குறோம், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரதான் நம்ம கற்றுக்குறோம். அது நான் பண்ணிட்டு இருக்கேன்றது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். இன்னும் கிரிக்கெட்டை விடாமல் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட அடுத்த கட்ட ஏம் என்னவா இருக்குது பிரதர் இன் கிரிக்கெட்டில்? கிரிக்கெட்டில் என்னோட பசங்களை நான் ஒரு டிசிப்ளினான கிரிக்கெட் ஆடக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஒயிட் காலர் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் நீ இந்தியா ஆடினாலுமே ஒரு 5 ட்ராஃபி, ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட், திலீப் ட்ராஃபி அப்படிலாம் ஆடணுன்றது என் பசங்களை ஆடக்குன்றது என்னோட ஒரு ஹாப்பினஸ், ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லலாம். அது திரும்ப அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஐபிஎல்லையாவது விளையாடணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு சொல்லணும்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா எனக்கு ஆக்டிங்கும் பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கான இந்த 1 இயர் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஆக்டிங் கிளாஸஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஆக்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மூவி. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ இதுலேயும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன், இதுலேயும் பண்ணணும்னு எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதுக்காக ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை இந்த படம் நடித்ததுக்கப்புறம் நம்ம ஆக்டிங்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்க? ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தான். நிறைய மூவிஸ் பார்ப்பேன் நான். என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ராபின்னு சொல்லிட்டு அவரும் மூவி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறார். ஸோ அவரும் நான் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ நிறைய வீடியோஸ் எடுப்போம். ஓகே இந்தந்த ஆக்டிங் இந்த சீன்ஸ்னு சொல்லி ரேண்டமாக பண்ணும். ஸோ அப்படி பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தான் ஓகே இதை பார்த்து கூப்பிட்ருந்தாங்க. ஓகே ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணும்போது ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஓகே நம்ம ஒரு சத்தியமில் ஒரு படம் பார்க்குறோம், ஓகே ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குது நம்மளும் ஒரு நாள் இங்கே வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சியாக போட்ட உழைப்பு தான் அது. அது சும்மா கூட போடல, உழைச்சிட்டே இருந்தோம் ஒரு 1.5 வருஷம் அதுக்காகவே. அதுதான் ஏம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே யோசிக்கல. ஸோ அது பண்ணும்போது அதுக்கான ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது, இங்கே பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் நான் பண்ணேன் கரெக்டாக. இந்த ப்ராஜெக்ட் இந்த பெரிய லெவலில் பேசப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரஞ்சித் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அவர் படம் பார்த்துட்டு தோலில் தட்டினதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசினார்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோல், இந்த எப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் அது ஒரு பெரிய கேரக்டரோ, என்னோட கேரக்டர் நந்தகோபால்ன்ற கேரக்டரே ரொம்ப பெருசு தான். ஸோ உள்ள ரஞ்சிதானா ஆல்ரெடி ரஞ்சிதானா தான் இருக்கா நீல ப்ரொடக்ஷன் லெமன் லீஃப். ஸோ அதுலேருந்து வந்த ஜெயக்குமார் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இதுக்கு நீ ஓகே அப்படின்னு சொல்லி ஷூட்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது மறுபடியும் அவரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது நான் தான் சொல்லும்போது ஓ நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவரே ஒரு செகண்ட் வியர் பண்ணார். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்தேன். ஓகே அவ்வளோ பெரிய கேரக்டர் அது நம்ம பண்ணுறோன்னா அது எனக்கே ரொம்ப பெரிய விஷயமா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மூவி அப்படின்னு சொல்லும் போதே அவர் உடனே நல்லா பண்ணுறா தோலை தட்டி அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பி. ஒரு ரஜினி சார் வச்சு பண்ணிட்டார் மூவி, அதுக்கப்புறம் விக்ரம் சாரோட இப்போ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்க ஒரு பெரிய ஒரு யூனிக் டிரெக்டர் வந்து நம்மளோட தோலை தட்டி ஒரு அந்த 30 செகண்ட்ஸ் நம்மகிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியமாக தான் நம்ம எதிர்பார்க்கணும். அது நிறைய பேர் கிடைக்காதது, எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே பிளஸ்ஸிங் தான். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த ப்ளூ ஸ்டார் இந்த ஷூட்டிங் டைமில் நிறையா மெமரிஸ் உங்களுக்குள்ளேயே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அப்படி க்ரியேட் ஆனதுலேயே மறக்க முடியாத ஒரு மெமரிஸ், இல்லை ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மெமரிஸ், யாருக்காவது அடிபட்டு அதுவும் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக மாறி இருக்குங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனும் கண்டிப்பாக நடந்திருக்குன்னா நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் அது தவிர்க்கவே முடியாது. அப்படி ஏதாவது 2 விஷயங்கள்? அடிலாம் நிறைய விழுந்தோம். ஆப்வியஸாக நம்ம கார்க் பால் ஆடுறோம். ஸோ அரக்கோணமில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் கிடையாது. ஸோ நம்மளை விட ரொம்ப கார்க் பால் தான் சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த அரக்கோணம் சைட்லாம் எல்லா சைடுமே கிராமத்தில் சொன்னால் கார்க் பால் தான் ஃபஸ்ட்டு ஆடுவாங்க, தரையில் தான். நானுமே நிறைய கிராமங்கள் போயிருக்கும் போது அங்கே பார்த்தா கார்க் பால் ஆடுவாங்க, ஒரு பேடு கட்டிட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ அது ஏகாம்பரம் அவர் தான் காஸ்டியூம் டிசைனர். அவர் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தார். காஸ்டியூம் இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த பேட்டு, ஒரு காலில் பேடு. ரஞ்சித் சைட் பார்த்தீங்கன்னா பேடு இருக்கும், ஐ மீன் க்ளவ் இருக்கும், சில பேர் க்ளவ் இருக்காது, ஒருத்தர் தான் ஹெல்மெட்டே போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஆடும்போது ஆப்வியஸாக அடிப்படும் தான். அங்கே ஆர்டிஸ்ட்லாம் எதிர்பார்க்கல, அப்படி ஒரு தரையில் திடீர்னு ஆட வச்சுட்டாங்க. அந்த கார்பால் போட்டு ஆடும்போது பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே, ஐயோ எதாவது அடிபட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அடிபட்டிருக்கு, சாந்தனாருக்குமே விழுந்திருக்கா நிறைய. நானுமே ஒரு ஷார்ட் ஆடும்போது பயங்கரமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. லைக் ஒரு டேக் வந்துனே ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், ஓகே ஷார்ட்ஸ் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டில் ஒரு வச்சுருந்தாங்க. அம்பையர் நிற்கிற இடத்துல கேமரா கரெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா பவுலர் போடுறாங்க, கரெக்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் பால் இருந்துச்சுன்னு அடிச்சிட்டேன். ஓகே அடிக்கணும் அதுதான் நான் ஏம் பண்ணது மேலே, பட் ஆனால் அடித்தோடனே ஃப்ளாட்டாக போயிடுச்சு. போய் கரெக்டாக கேமரா டமால்னு அடிச்சிது. நம்ம அங்கே கட்டுன்னு சொல்ல, நம்ம ஐயோ கேமராவில் அடிச்சிட்டோம் போச்சு நம்மளை தூக்கிடுவாங்க அப்போல்லாம் நினச்சிட்டேன். அப்பயும் நான் என்ன பண்ணேன், கட்டு சொல்லலை, நம்ம அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டே இருந்தேன் அவனை பவுலர்.
ரொம்ப நேரம் அது போயிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்கலாம் சைட்லாம் ஓடி வந்துட்டாங்க, ஐயோ கேமராக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுன்னு சொன்னே மொத்த கூட்டம் வந்தாங்க நின்றுச்சு. உடனே கேமரா பார்க்குறாங்க, செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாம். அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஷீல் மாதிரி, அது அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. எனக்கு செம்ம டென்ஷன், நம்ம தலையில் கட்டிட போகிறாங்க இந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம்லாம் இருந்துச்சு. கடைசியில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் அசோகனா அடித்து ஒருத்தருக்கு பட்டுச்சு லைட்டாக. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கடைசியாக இந்த ஃபைனல்ஸ் ஷூட் பண்ணும்போது கூட ஒருத்தருக்கு நோஸில் அடிபட்டுச்சு. அந்த மாதிரி பயங்கரமான இன்சிடென்ட்லாம் இருந்துச்சு. ஆப்வியஸாக ஒரிஜினல் ஒரு ரியல் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தோமே. அண்ணா ஒரு சாந்தனா ஒரு டைவ் அடிச்சு கேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரியலாக அவர் பண்ணார் அப்படியே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அடி பட்டுச்சு தான், பேக் பெயின் இருந்துச்சு, நிறைய அடி எல்லாருக்குமே பட்டுது. எல்லாரும் ஒரு சம்பவத்தில் மாட்டியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாரும் அடி. உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? அது கிட்ட 4-5 டேக்கில் அடி வாங்கியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வலி இருந்துச்சு, ஏன்னா இப்படி இந்த சைடு விழுந்தேன். ஸோ தூக்கும் போது திடீர்னு சம்டைம்ஸ் பின்னாடி மண்டையிலாம் படும், தரையில் டமால்னு அடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு 2-3 டேக்லலாம் தூக்கும் போது திடீர்னு கீழே வைக்கும்போது கரெக்டாகவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அடிப்போம், தலையெல்லாம் அடிப்போடும். அப்போ நம்ம டக்குன்னு கான்சியஸ் ஆகக்கூடாது, ஐயோ வலிக்குதேன்னு சொல்லிட்டு. வலிக்கும் தான் சம்டைம்ஸ், இருந்தாலுமே நம்ம அந்த ஓகே சீன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதிலே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேக் ஒரு செகண்ட் டேக் பண்ணும்போது ஓகேடா ஒன் மோர் பண்ணலாம், நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி சோனாவும் சொல்லியிருந்தார், அசோக்னா சொல்லியிருந்தார். ஸோ அகைன் வேறு ஆங்கிள் எடுக்கும்போது கடைசியில் ஓகே ஒரு சின்ன சின்ன மைன்யூட் கரெக்ஷன்ஸில் நம்மளே பார்த்தோம். பார்த்துட்டு அது பண்ணும்போது நான் கடைசியாக பார்க்கல, கடைசி டேக் அப்போது வேணாம் அவங்களே பார்த்து சொல்லிட்டு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வந்து, ஸோ நான் பவுண்டரி லைன் போயிட்டேன், தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க டிரெக்டர்னா அசோகனா சாந்தனா இவ்வளோ தூரம் வந்து கை கொடுத்துட்டு, ஏய் சூப்பராக இந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, கண்டிப்பாக ஹிட்டும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே அப்படியே ஒரு கண்டிப்பாக டிஎஸ் வந்துருச்சு தான். அழுதுட்டேன் நான் அந்த மூமெண்ட். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீன்னா அதுதான் எனக்கு. படம் பார்க்கும்போது 2 கேரக்டர் என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஒன்று வந்து பக் சார் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக நடிச்சிருந்தார். இன்னொன்று அந்த புல்லட் மணி அப்படின்ற ஒருத்தர். அந்த 2 கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். பக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீன் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஏன்னா எக்ஸாம்பிள் ஒன்றே தான் சொல்லணும். ஸோ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அசோக்னாலும் உட்காந்து ஒரு அம்பையரை மாற்ற சொல்லி, ஸோ அந்த சீன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு டைலாக் சொல்லியிருப்பார். ஸோ பின்னாடி நானும் நின்றுருந்தேன் கோச் பின்னாடி. அப்போ திடீர்னு அவர் என்னடா ஆனந்தே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துவார். நான் அவர் கண்ணை பார்த்தோன்னே பயந்துட்டேன், உண்மையிலே பயந்துட்டேன். அது கேமராவும் தாண்டி அவங்க ஒரு சீன் நடக்கிறதும் தாண்டி நான் என்ன பண்ணிட்டேன், பயந்துட்டேன். நானே அந்த ஒரு செகண்ட் நடுங்கிட்டேன். என்னடா கண் அது, அந்த கண் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. அவர் காட்டின அந்த ஒரு செகண்ட் நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் அவருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தார். அந்த டைலாக் சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். என் கோச் அவர் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ண நான் ஃப்ரெண்ட் அண்ட் பார்க்கல. பட் அவரை இப்படி நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு செகண்ட் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம், சார் என்ன சார் இப்படி நடிக்கிறாரு அவர், அந்த கண்ணில் ஒரு வார்த்தை பேசினார், அப்படி நடிங்கிட்டேன் நான். ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட். அப்புறம் நிறைய அவர்கிட்ட பேசினேன், எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மூவி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அடுத்தடுத்து சீன் பண்ணுறதுக்கு. ஓகே. புல்லட் அவரோட கேரக்டர் சொல்லும்போது அது பயங்கரமாக ஒரு ஃபன்னி கேரக்டர். ஃபன்னி இருந்தாலுமே அதில் ஒரு நல்ல மெசேஜும் இருந்திருக்கும் அதில். ஸோ அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது தான், அடி ஃபுல்லாக வந்து ஒரு ஃபன் பயங்கரமான ஒரு வெஸ்ட் இண்டீஸ் தீம் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னாலே அந்த 11 பேருமே டாலாக இருப்பாங்க பயங்கரமாக, அவ்வளோ ஹைட்டு. ரியலாக ஆடும் போதே அவங்க அவ்வளோ பவுன்சஸ்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஐயோ நம்ம கூட இவங்களாம் ஆடவே கூடாது, நம்ம இவங்க கூட ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் சொல்லணும், அவருமே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ தமிழ் மேபி அவருக்கு அவ்வளோவா தெரியல, பட் இருந்தாலுமே அவர் அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுட்டு அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்து அது யூனிக்காக அழகாக அவர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பெரிய நல்ல ஆர்டிஸ்ட் 2 பேருமே. ஸோ எஸ், ப்ளூ ஸ்டார் படம் ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி எல்லாரும் படத்தை வந்து பாராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாராட்டு உங்களுக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது மூலமாக நீங்களும் இன்னும் நிறையா ஹைட்ஸ் ரீச் ஆக போய்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய ஹைட்ஸ் நீங்கள் ரீச் ஆகணும், அதுக்கு எஸ்எஸ் மியூசிக் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அண்ட் ஃபைனலாக உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது பிரதர்? இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ இந்த ஒரு ப்ளூ ஸ்டார் மூவி உள்ளே வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரஞ்சித் அண்ணா, ஜெயக்குமார் அண்ணா, அதுக்கப்புறம் யோகா கோ டைரக்டர், அதுக்கப்புறம் டைரக்ஷன் டீம் எல்லாருமே தான். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு நார்மல் ஃபிலிம் லவ் ஸ்டோரி எடுத்துடலாம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்துடலாம், பட் கிரிக்கெட் ஸ்கிரிப்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒவ்வொரு ஏடியுமே அது எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்றது கண்ணில் பார்த்து அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சே என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. அப்படி எல்லாருமே உழைச்சி கடைசியில் என்ன தான் நம்ம போய் பேசினாலுமே அப்படியே வெதர் ஓகே கண்டிப்பாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக நம்மளை என்கரேஜ் பண்ணி மேலே தூக்கி விட்டாங்க.
ஸோ இந்த டைமில் நான் ஜெயக்குமார் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆனந்த் அண்ணா, தமிழ் பிரபாண்ணா என்னை சூஸ் பண்ணது என் கேரக்டர், ரஞ்சித் அண்ணா, அண்ட் தென் யோகா பிரதர் ஆப்வியஸ்லி, அண்ட் ஆல்சோ உமாதேவி லிரிசிஸ்ட், அவங்களுமே இதில் பெரிய பங்கு அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி.